Hello everyone, I am Anish from Alice Blue. Welcome back to our technical analysis series. In the video series நம்ம technical analysis ல யூஸ் பண்ணக்கூடிய various techniques and indicators பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோல நாம வந்து கேமரா பிவோட் பாயிண்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். கேமரா பிவோட் பாயிண்ட்ஸ்னா என்ன, அதை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ட்ரேட் செட்டப் பிளான் பண்ணலாம், எஸ்பெஷலி ஃபார் இன்ட்ராடேக்கு நம்ம என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ரைட். சோ ஃபர்ஸ்ட் கேமரா பிவோட் பாயிண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சோ அதனால சார்ட்ல பிவோட் பாயிண்ட் பப்ளிக் லைப்ரரியில பிவோட் பாயிண்ட் போயிட்டீங்கனாலே பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கும். அதை சார்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா செட்டிங் குள்ள போயிட்டு டைப்ல வந்து ட்ரெடிஷனல்ல இருக்கிறத வந்து கேமராவா மாத்திருங்க. இப்போ நமக்கு கேமரா பிவோட் அப்படின்றது நம்மளோட சார்ட்ல வந்துடுச்சு. இவ்வளவுதான் கேமரா பிவோட் பாயிண்ட். ஓகேங்களா? சோ இந்த கேமரா பிவோட் பாயிண்ட்ல நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இத பத்தின பேசிக் கால்குலேஷன்ஸ் என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத நம்ம பாத்துறலாம். சோ கேமரா பிவோட் பாயிண்டோட கால்குலேஷன்ஸ்ங்கிறது தான் பிவோட் பாயிண்ட்ங்கிறது சேம் தான். ஹை பிளஸ் லோ பிளஸ் க்ளோஸ் டிவைடட் பை 3 அப்படின்றது தான் நம்மளோட pivot point ஓட calculation. அதாவது previous day ஓட high, previous day ஓட low and previous day ஓட close divided by 3 போட்டோம்னா நமக்கு pivot point கிடைச்சிரும். பட் ஆனா இங்க resistance levels and support levels பார்க்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கும். என்ன டிஃபரண்டா இருக்கும்னு பாத்தீங்கன்னா close plus high plus low into 1.0833ங்கிற ஒரு வேல்யூ இருக்கும். இந்த 1.0833 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a standard multipliers அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது based on Fibonacci ratio and volatility பேஸ் பண்ணி தான் இந்த நம்பர்ஸ் வந்து டிரைவ் பண்ணிருக்காங்க. இதன் அடிப்படையில தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் 1, ரெசிஸ்டன்ஸ் 2, ரெசிஸ்டன்ஸ் 3, ரெசிஸ்டன்ஸ் 4 எல்லாம் பிளாட் ஆகுது. அதே மாதிரி சப்போர்ட்ஸும் அந்த பேசிஸ்ல தான் வந்து நமக்கு பிளாட் ஆகுது. ஓகேங்களா? சோ டைரக்ட்லி நம்ம சார்ட்ல போய்க்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு இந்த பிவோட் S1, S2, R1, R2 இது எதுவுமே தேவையில்லை. நமக்கு வேணும் அப்படின்றது ரெண்டு நம்பர்ஸ் தான். ஒன்னு S3, R3, S4, R4. ஓகேங்களா? இதுவும் பேசிக்கான ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி தான், வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இதுவும் ரொம்ப பேசிக்கா அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி தான் இந்த பிவோட் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய கேமரா செட்டப் அப்படின்றது. ஓகேங்களா? சோ இங்க என்ன பண்ணிக்கலாம்னா இதோட கலர்ஸை மட்டும் மாத்திக்கலாம். S3 அப்படின்றத வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு கிரீன்ல, சப்போர்ட் லெவல்ஸை வந்து ஒரு கிரீன் கலர்ல வச்சுக்கலாம். அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை ரெட் கலர்ல நம்ம வச்சுக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை ரெட் கலர்ல வச்சுக்கலாம். எனக்கு ஷோ லேபிள்ஸ் எனக்கு வேணாம். லேபிள்ஸ் நான் எடுத்துக்கிறேன். பிரைசஸ் இருக்கட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? இதையும் நான் எடுத்துக்கிறேன். சோ இங்க நமக்கு இது என்ன ஆஸ்பெக்ட்ல ஆக்ட் ஆகுதுன்னா ப்ரீவியஸ் டேயோட மார்க்கெட் வந்து ரொம்ப பெரிய ஹை அண்ட் லோ கிரியேட் பண்ணிச்சுன்னா இந்த S4 to R4 இந்த இன் பிட்வீன்ல இருக்கக்கூடிய ரேஞ்ச் அப்படின்றது ரொம்ப பெருசா இருக்கும். புரியுதுங்களா? ப்ரீவியஸ் டேல பெரிய ஹை அண்ட் பெரிய லோ, அதாவது ஹை லோவோட டிஃபரன்ஸ் அதிகமா இருந்ததுன்னா இங்க இருக்கக்கூடிய R4 to S4 ஓட டிஸ்டன்ஸ்ங்கிறது ரொம்ப பெருசா இருக்கும். அதே நேரம் மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஹை லோவோட டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப குறுகலா இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டேல வந்து இங்க இருக்கக்கூடிய S4 and R4 ஓட டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப குறுகலா இருக்கும். ஓகேங்களா? which means previous டேல மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாவோ இல்ல வந்து ஒரு பெரிய ட்ரெண்டி மார்க்கெட்டா இல்லாம பெரிய மொமெண்டம் இல்லாம இருக்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் டேல மார்க்கெட்ல வந்து கிரியேட் ஆகக்கூடிய அந்த பிவோட் அப்படின்றது இந்த மாதிரி கிரியேட் ஆகும். இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி க்ளோசஸ்டா இருந்துச்சுன்னா மார்க்கெட்ல ஒரு பிரேக் அவுட் நடக்க போகுது அப்படின்ற அடிப்படை புரிதலுக்கு வரலாம். ஓகேங்களா? மார்க்கெட்ல ஒரு பிரேக் அவுட் நடக்க போகுது அப்படின்ற ஒரு புரிதலுக்கு வரலாம். இந்த லெவல்ஸ் என்ன மாதிரி ஆக்ட் ஆகும் அப்படின்றத சொல்லிடுறேன். இந்த S3 and R3 இன் பிட்வீன்ல இருக்கக்கூடிய ஏரியா பெரும்பாலான நேரங்கள்ல உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஜோன்ஸ் ஆக்ட் ஆகும். எப்படி பெரும்பாலான நேரங்கள்ல ஒரு சப்போர்ட்டிங் ஜோன்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த R3, R4 இந்த இன் பிட்வீன்ல இருக்கக்கூடிய ஏரியாங்கிறது ஒரு டிமாண்ட் ஜோன்ஸ் மாதிரி, அதாவது ஒரு பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன் மாதிரி, ஹையர் லெவல்ல இருந்து ரிவர்சல் கொடுக்கிற ஒரு ஏரியா மாதிரி ஆக்ட் ஆகும். எய்தர் இந்த R4 வந்து பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் அங்க இருந்து மார்க்கெட் வந்து ஒரு பொட்டன்ஷியல் பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாதிரி S4 வந்து பிரேக் டவுன் ஆகிற பட்சத்தில் ஒரு 5 minutes க்ளோஷர் கொடுக்கிற பட்சத்தில் இங்க இருந்து மார்க்கெட் பெரிய ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். நம்ம வேறையும் ஒரு சில ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரேண்டமா நான் இந்த டேட்டா எடுத்துக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் வந்து ஒன்ஸ் வந்து S3 மேல க்ளோஷர் கொடுத்துருச்சு. இது ரெண்டுமே ஒரு ரேஞ்ச் தான். S3 மேல க்ளோஷர் கொடுத்துருச்சு. சோ இப்போ என்ன நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னா R3ல இருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன்ஸ்க்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஆர்எல்ஸ் திரும்ப மார்க்கெட் வந்து S3 இந்த ரேஞ்சுக்குள்ள வர பட்சத்தில் இங்க இருந்து புல் பேக் கொடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் திரும்ப மார்க்கெட் S3 வந்திருக்கு. S3 வந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்து மார்க்கெட் ஷார்ப்பா ஒரு ரேலி கொடுத்திருக்கு அப் டு R3 வரைக்கும். ஓகேங்களா? R3ல இருந்து திரும்ப ஒரு சின்ன ரிஜெக்ஷன்ஸ் வந்து மார்க்கெட் கிரியேட் ஆயிருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. சோ இந்த மாதிரி தான் இந்த ரேஞ்சஸ் அப்படின்றது ஒர்க் அவுட் ஆகும். எப்போ R4 and S4 வந்து பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் ஆகுதோ அப்போ மார்க்கெட்ல ஒரு ட்ரெண்டியான மொமெண்டம் வரும் அப்படின்றத நாம புரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம், இந்த ரேஞ்சஸ் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கு அப்படின்னா ப்ரீவியஸ் டேல மார்க்கெட் வந்து பெரிய ஹையோ பெரிய லோவோ மேக் பண்ணல, ஒரு ரேஞ்ச் டவுன் மார்க்கெட்டா இருந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் கூடிய சீக்கிரத்துல மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங் ஆக போகுது அப்படின்ற
ஒரு புரிதலுக்கும் வரலாம். புரியுதுங்களா? மார்க்கெட் சீக்கிரமா ஒரு ட்ரெண்டிங் ஆக போகுது அப்படின்ற புரிதலுக்கும் வரலாம். இப்போ 24th பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த மாதிரி இருந்திருக்கு, ஒரு ரேஞ்சுக்குள்ள தான் இருந்திருக்கு பாத்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் டே இந்த மாதிரி இருக்கு. சோ நெக்ஸ்ட் டே இங்க பிரேக் டவுன் ஆயிருக்கு. பிரேக் டவுன் ஆனதுக்கு அப்புறமா 217 லெவல்ல வந்து பிரேக் டவுன் ஆயிருக்கு. பிரேக் டவுன் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட் அங்க இருந்து ஒரு ஷார்ப்பான டிராப் அப்படின்றது கொடுத்திருக்கிறது நம்மளால பார்க்க முடியும். இது பெரும்பாலும் நம்ம பார்க்கும்போது இண்டைசஸ்ல ட்ரை பண்றதை விடக்கும் கேஷ் மார்க்கெட்ல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா நல்லா உங்களால கேப்சர் பண்ண முடியும். ஏன் இண்டைசஸ்ல வேணாம்னா இண்டைசஸ்ல பெரும்பாலான நேரங்கள்ல மார்க்கெட் சைட்வேஸ் ஆகும்போது பிரீமியம் எரோஷன் அப்படின்றது நம்மளால தவிர்க்க முடியாது. அதனால இண்டைசஸ்ல ட்ரை பண்றதை விடக்கும் கேஷ் மார்க்கெட்ல ஸ்டாக்ஸ்ல கேஷ்ல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். அது மட்டும் இல்ல, இன்னும் இதுல ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃப்ரேம் பண்றீங்கன்னா சோ இந்த ரியலா பிரேக் டவுன் ஆயிடுச்சு. பிரேக் டவுன் ஆனதுக்கு அப்புறம் இதுக்கான டார்கெட்ஸ் நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்? டார்கெட்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணணும்ல, எது வரைக்கும் நம்ம டார்கெட் எடுத்துக்கலாம். சோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு பிவோட் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு பிவோட் பாயிண்ட் ஆட் பண்ணி அந்த பிவோட் பாயிண்ட்ல ஸ்டாண்டர்ட்ல இருக்கட்டும், இங்க நீங்க வச்சுக்க வேண்டியதுங்கிறது பிவோட் S1 S2 S3 இதெல்லாம் எடுத்துருங்க. R1 R2 S1 S2 எடுத்துருங்க. அதர் தேன் லெவல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க உங்களுக்கு ஷார்ட் சைடுக்கான டார்கெட்ஸ் அண்ட் லாங் சைடுக்கான டார்கெட்ஸா நீங்க பில்ட் பண்ணிக்கலாம். ஷார்ட் சைட்ஸ்க்கான டார்கெட் அண்ட் லாங் சைடுக்கான டார்கெட்டா பில்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இங்கே ஷார்ட் பண்ணியாச்சுன்னா உங்களோட டார்கெட் அப்படின்றது அடுத்த ஸ்டாண்டர்ட் பிவர்ட்ல இருக்கக்கூடிய S3 அப்படின்றது உங்களோட டார்கெட்டா இருக்கும். அதுவும் டேக் அவுட் ஆகும்போது அதோட அடுத்த டார்கெட் அப்படின்றது இந்த பாயிண்ட்ல வச்சுக்கலாம். இப்போ இதே விஷயம் நம்ம வேற ஏதாவது ரேண்டமா ஒரு நிஃப்டி 500 ஸ்டாக்ஸ்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ப்ளூ டாட் பார்ப்போம். ப்ளூ டாட்ல இந்த பாயிண்ட்ல மார்க்கெட் 5 மினிட்ஸ் க்ளோஷர் கொடுத்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு, செகண்ட் டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. புரியுதுங்களா? அண்ட் கிராஃபைட் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னாலும் கிராஃபைட் இண்டஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் கேண்டில் இந்த பாயிண்ட்ல க்ளோஷர் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஆல் டார்கெட்ஸ் வந்து மார்க்கெட் பண்ணிருக்கு. இங்க பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3. ஸோ இது வந்து ஒரு ரூல் பேஸ்டு சிஸ்டம் தான். இதை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம், நமக்கு ஏற்ற மாதிரி கட்டமைச்சிக்கலாம். பட் த திங் இஸ் டிசிப்ளினா இருக்கணும். டிசிப்ளினா இருந்தா மட்டும்தான் இந்த சிஸ்டம்ல நம்மளால ஒர்க் பண்ண முடியும். இப்போ பாத்தீங்கன்னாலும் தெரியும் இந்த பாயிண்ட்ல வரைக்கும் பக்கத்துல வரைக்கும் போயிருக்கு. பட் எக்ஸாக்டா டார்கெட் அப்படின்றது கொடுக்கல. சோ மெட் பிளஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும் எக்ஸாக்ட்லி இந்த பாயிண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வரைக்கும் மார்க்கெட் கொடுத்திருக்கிறது நம்மளால பார்க்க முடியும். அண்ட் JB கெமிக்கல்ஸ் ஒன்ஸ் இங்க பிரேக் டவுன் ஆனதுக்கு அப்புறமா வந்து மார்க்கெட் கொடுத்திருக்கு. சப்போர்ட் 3 லெவல்ல இருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கிறதும் நம்மளால பார்க்க முடியுது. ஓகேங்களா? தெர்மேக்ஸ் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னாலும் உங்களால பார்க்க முடியும். ஓகேங்களா? இதுதான் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ட்ரேட் செட்டப். இதுவும் பியூரான பிரேக் அவுட் ட்ரேடிங் தான். பிரேக் அவுட் ட்ரேடிங்ல நம்ம ஒரு சில விஷயங்கள் மட்டும் நமக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்கிறோம். என்னென்ன மாடிஃபை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இதுல பிரேக் அவுட் பார்த்துக்கிறோம். டார்கெட் செட் பண்றதுக்காக ஸ்டாண்டர்ட் பிவோட்டோட R3 R4 வந்து நம்ம நம்பர்ஸா எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இன்னையோட கிராசிம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அது என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றது தெரியும். ஆக்சிஸ் பேங்க் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் கேமரா பிவோட் பத்தி ஒரு தெளிவான புரிதல் வந்திருக்கும் அப்படின்றத நம்புறேன். இதை பத்தி மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ் கான்செப்ட் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். திஸ் இஸ் அனிஷ் சைனிங் ஆஃப். தேங்க்யூ.